بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما وارزقنا فهما وأنت أحكم الحاكمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர மார்க்க விளக்க வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதோர் பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் எதையெல்லாம் நாம் சொல்கிறோமோ கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய உரையை அல்லது இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பம் செய்வோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த அளவிற்கு இது முக்கியத்துவம் கருதப்படக்கூடிய ஒன்று என்றால், நம்மிலே பெரும்பான்மையானவர்களுக்கு இது அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஒரு அம்சம். அது என்ன? நம்மீது இருக்கிற ஏதோ ஒரு அருட்கொடைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுக்குமே இந்த உலகத்திலே வாழுகிற போது சில அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவோடு அவனுடைய நாட்டப்படி தரத்தான் செய்கிறான். என்னதான் இந்த துனியா, இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை என்று நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், மறுமையோடு ஒப்பிடுகிற போது, மறுமையில் அல்லாஹ் நமக்கு தரவிருக்கக்கூடிய அந்த இன்பங்களோடு ஒப்பிடுகிற போது, உலகத்தை பற்றி அல்லாஹ் இது ஒரு சொற்ப சுகம், இது ஒரு அற்ப சுகம், இது அழியக்கூடிய ஒன்று என்றெல்லாம் இந்த துனியாவை பற்றி சொல்லி இருந்தாலும், அல்லாஹ் நம்மை வாழ்வதற்காக இந்த துனியாவில் தான் படைத்திருக்கிறான். அப்படிதானே? உலகத்தை பற்றி நமக்கு அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறான்? மத்தாஉ துன்யா, இது இந்த உலகத்தினுடைய அற்ப சுகம். இப்படிதான் வருது. இப்படிதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பிலாசபியாக, ஒரு தத்துவமாக சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிக்மா, அது பிலாசபி என்று சொல்வதை விட அது ஒரு விஸ்டம், அது ஹிக்மா, அது ஒரு ஆழ்ந்த ஞானத்தோடு அல்லாஹ்வின் வஹியோடு சொல்லப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்து போன, அதுவும் ஒரு பக்கம் காதருந்த, நாற்றம் பிடித்த ஒரு ஆட்டுரை அப்படியே அந்த காதை இன்னொரு மறு காதை பிடித்து தூக்கி எடுத்து, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்திற்கு இந்த ஆட்டின் அளவிற்கு ஒரு கண்ணியம் இருந்திருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இறை மறுப்பாளர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்க மாட்டான்? ஒரு மிடரு தண்ணீரை கூட தந்திருக்க மாட்டான். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, லவ் கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹி லிஜனாஹி பஊதத்தின் மா ஸகா வலவ் காஃபிரா. அல்லாஹ் இந்த உலகத்தை கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமானதாக கருதி இருந்தால் கூட, கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமானதாக கருதி இருந்தால் கூட, இந்த உலகத்திலே வாழ்கிற எந்த இறை மறுப்பாளனுக்கும் ஒரு மிடரு தண்ணீரை கூட தந்திருக்க மாட்டான். இப்படி நிறைய வருது. துனியாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கண்களில் நாம் அதை சாதாரணமாக நினைப்பதற்காக, அதை பெரிதும் மதிக்காமல் இருப்பதற்காக, அதன் மீது பெருங்கொண்ட மோகத்தோடு நாம் அலையாமல் இருப்பதற்காக, உலகம் 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 என்று அந்த உலகத்தின் மீது இருக்கிற மயக்கம் நம்மை மறுமையை மறக்கடித்து விடக்கூடாது என்பதற்காக உலகத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் இப்படிப்பட்ட வாசக அமைப்புகள் நிறைய குர்ஆனிலும் வருகிறது, ஹதீஸிலும் வருகிறது. ஆனா அதே நேரத்தில் இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வாழ்வதற்குண்டான இடமாக தந்திருக்கிறார். இந்த உலகத்தை பெண்கள் அமைதியா இருங்க. ஒவ்வொரு முறை இங்க வரும்போதும் பெண்கள் நீங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க பேசுறதா நீங்க எங்க பார்க்குக்கு போலாம், இங்க வர வேண்டாம். நீங்க தமிழ் தெரியாதா? should I say in English or உருது में हम बोले உருதுல சொல்லணுமா? சொல்லுங்க. அமைதியா இருங்களம்மா. ஒரு 40 நிமிஷம் கேட்க போறீங்க. ஆண்கள்லாம் என்ன ஆர்வமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உண்மையிலேயே மாஷா அல்லாஹ்
அப்படியே ஒவ்வொருத்தருடைய கண்ணுலையும் காதில் அவங்க நம்ம பேசுறதெல்லாம் அவங்க கண்ணுக்குள்ள போகுது. அந்த மாதிரி நம்மளை பார்க்குறாங்க ஆர்வத்தோட. லேடிஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். யாராவது ஒரு ஆள் அங்கே எந்திரிச்சு நில்லுங்கம்மா. இங்கே உள்ள வாலண்டியர்ஸோட ஒய்ஃப் ஒரு ஆள் எந்திரிச்சு நில்லுங்க. யாராவது உங்கள் முன்னாடி பேசுனா அவங்கள போய் பேசாதீங்கன்னு சொல்லுங்க கொஞ்ச நேரம். இதெல்லாம் நீங்களா டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு தர்பியா. ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்காக நாங்கள் ஜுபைலேருந்து கிளம்பி வர்றோம், 1.5 மணி நேரம் வண்டி ஓட்டி டிராஃபிக்கில். அமைதியாக இருங்க எல்லாம். அல்லாஹு அக்பர் வல்லாஹி ஷுஃப் பனாத் ஆதம். சரி, அப்போ என்னதான் இந்த துனியாவை பற்றி இவ்வளவு சாதாரணமாக நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த துனியாவில் தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பியிருக்கிறான். இந்த துனியாவில் தான் அல்லாஹ் வேதங்களை அருளி இருக்கிறான். இந்த துனியாவில் தான் நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம். அப்படிதானே? இந்த துனியாவில் தான் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்கிறோம். இந்த துனியாவில் தான் அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அப்ப அதனால இந்த துனியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தற்காலிகமாக நம்மை வாழ்வதற்காக அனுப்பி இருந்தாலும் பல வளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் தந்திருக்கிறார். இன் தஉது நிஅமத்துல்லாஹி லன் துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் அதை ஒரு காலம் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். ஆனா இங்க பிரச்சனை என்ன? தன்னை விட பொருளாதாரத்திலோ அல்லது சமூக அந்தஸ்திலோ அல்லது குடும்ப அமைப்பிலோ அல்லது மற்ற வசதி வாய்ப்புகளிலோ நம்மை விட மேலே இருக்கிற ஒருவனை நாம் பார்த்து விடும்போது நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் எல்லாவற்றையுமே நாம் மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. அதனால என்ன செய்யறோம்? நமக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில திருப்தி அடையாம, சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்கிறார்களே, அந்த ஒரு நிலைக்கு போகாம என்ன செய்யறோம்? நம்ம அடுத்தவர்களிடத்திலே இருப்பதை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் பொறாமைப்படுகின்ற யாருமே தான் பொறாமைப்படுகிறோம் என்பதை கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். பொறாமைப்படுகிற யாராக இருந்தால் என்ன செய்ய மாட்டான்? அவன் நான் இவனை பார்த்து பொறாமைப்படுறேன் அல்லது அவனை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் என்கின்ற உண்மையை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பது தேவையில்லை நமக்கு. அதை அவர்கள் உணராமலேயே இருக்கிறார்கள். சரிதானா? இது எல்லாரும் எல்லா வகையில் என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்படுறோம். ஏன்னா பொறாமை என்பது அது கண் வைப்பதாக மாறிவிடுகிறது. பொறாமை என்பது எப்படி மாறிடுது? கண்ணூராக மாறிவிடுகிறது. பொறாமை கொள்பவன் தன்னுடைய எரிச்சலை, தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆத்திரத்தை அவன் மீது காட்ட ஆரம்பித்து விடுகிறான். பொறாமை கொள்பவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கக்கூடிய ஏனைய அருட்கொடைகளை பற்றி மதிக்காமல் அல்லது அதனுடைய கனப்பரிமாணத்தை உணராமல் இருக்க ஆரம்பித்து விடுகிறான். பொறாமைப்படுபவன் அந்த பொறாமை அவனுடைய சிந்தனையையும் அவனுடைய மனதையும் தாக்குவதனால் அவனிடத்தில் இயல்பாக இறைவன் கொடுத்திருக்கிற உற்சாகத்தை அவன் இழக்கிறான். இப்படி பொறாமை என்கிற அந்த நோய் பல்வேறு விதமான பாதிப்புகளை மனிதர்களிடத்திலே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறாமையை ஒரு சாதாரண ஒரு குணமாக சொல்லவில்லை. உலகத்திலே ஏற்பட்ட முதல் கிரைம் எதனாலதான் ஏற்பட்டுச்சு? முதல் கொலை உலகத்தில் எதனால ஏற்பட்டுச்சு? ஆதமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபீல் என்றும் ஹாபீல் என்றும் 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒரு பிள்ளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாகவே நல்ல பிள்ளையாகவும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அனுபவிக்கிற பிள்ளையாகவும் அல்லாஹ் அமைத்து விட்டான். இன்னொரு பிள்ளையோ அது பிள்ளையாக வளராமல் தொல்லையாகவே வளர்ந்து வந்தது. அப்படிதானா? அப்ப இருவரும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டு அல்லாஹ்வுக்காக ஒரு நேர்ச்சை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆணையிடப்பட்ட போது 2 பேருமே நேர்ச்சை செய்கிறார்கள். அல்லாஹ் அதை தெளிவாக சொல்கிறான், துகுபில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர். இருவரில் ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. ஏன் என்றால் அவன் இவன் மீது பொறாமைப்படக்கூடியவனாக இருந்தான். அந்த பொறாமை எந்த அளவிற்கு அவனை ஆத்திரத்திலே தள்ளியது, அந்த பொறாமை எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை அவனை ஏற்படுத்த வைத்தது. தன்னுடைய சொந்த சகோதரனை ஆயுதம் ஏந்தி கொலை செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய குற்றத்தை அவன் செய்யக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டான். சரி, பூமியில் தான் இந்த நிலைமையா? வானத்திலே நடைபெற்ற முதல் குற்றமும் எதை வச்சுதான்? பொறாமையை வச்சுதான். யார் பட்ட பொறாமை? இப்லீஸ். அப்படிதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸை வானத்தில் தான் வைத்திருந்தான், வானவர்களோடு தான் வைத்திருந்தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா களிமண்ணால் படைத்த, தன்னுடைய கரத்தால் படைத்த, களிமண்ணை கொண்டு படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று கட்டளையிட்ட போது எல்லாரும் சுஜூது செய்தார்கள். யாரை தவிர? இப்லீஸை தவிர. அல்லாஹ்வின் கட்டளைக்கு அவன் மறுக்க மாட்டேன் என்று, அல்லாஹ்வின் கட்டளையை மறுக்க மாட்டேன் என்றானா? அல்லாஹ்வை வணங்க மாட்டேன் என்றானா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றானா? அவனிடத்திலே காணப்பட்ட பிரச்சனை தான் என்ன? யா அல்லாஹ் ஹலக்தனி மின் நார்,
என்னை நீ நெருப்பில் இருந்து படைத்திருக்கிறாய், அவரை நீ களிமண்ணில் இருந்து படைத்திருக்கிறாய். அப்ப நெருப்பாகிய என் தன்மை, நெருப்பாக எனக்கு நீ படைப்பதற்காக தேர்ந்தெடுத்த மூலதனம் என்பது, மூலப்பொருள் என்பது களிமண்ணை காட்டிலும் உயர்ந்த இடத்திலே இருக்கும் போது நீ எப்படி என்னை அவனுக்கு சுஜூது செய்ய சொல்லலாம் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த தனிப்பட்ட சிறப்பின் மீது பொறாமை கொண்டதன் விளைவாகத்தான் அவன் ஷைத்தானுர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக மாறினான். இப்படி வானத்தில் இருந்து பூமி வரைக்கும் சகோதரர்களை நீங்கள் கவனித்தால் உலகத்திலே நடைபெற்ற ஆதி குற்றங்கள் எல்லாமே இந்த பொறாமையின் குணத்தினால் தான் வந்துச்சு. சரி, அப்படியே நபிமார்களுடைய இதெல்லாம் போய்கிட்டே இருக்கு. அப்படிதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அவர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட நபிமார்களில் பெரும்பான்மையானவர்களை அல்லாஹ் எந்த குலத்திலிருந்து தான் அமைத்தான்? பனி இஸ்ரவேலர்கள் என்கிற வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய குலத்திலிருந்து தான் உருவாக்கினான். ஆமாவா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற புதல்வர்கள் பிறக்கிறார்கள். பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய புதல்வர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு நிறைய வாரிசுகள், சந்ததிகள் வருகிறாங்க. மூசா நபி, ஈசா நபி என்ற நம்ம அந்த ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டாலும் எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட அந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து தான் தூதராக தேர்ந்தெடுக்கிறான். குறிப்பாக இன்றைக்கு நாம் யாரை யூதர்கள் என்று சொல்லுகிறோமோ, இந்த யூதர்களுடைய மூதாதையர்களாக யார் இருந்தார்களோ, இந்த யூதர்களுடைய முன்னோர்களின் குலங்களாக இவைகள் இருந்தனவோ, அவைகளில் இருந்துதான் தூதர்கள் பெரும்பாலும் அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரே இறுதி தூதராக வந்து உதித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது வம்சாவளியில் ஒரு அரபு குலத்தை சார்ந்த ஒரு தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்னும் நல்லா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு என்பதனால் இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரம்பரையை, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையத்தை தன்னுடைய குலத்தோடு ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கவே இல்லை. ஏன் ஏத்துக்கல? தங்களுடைய குலத்தில் ஒரு தூதராக வராமல். ஏன்னா எத்தனையோ தூதர்கள் அனுப்பப்பட்டாலும் இறுதி தூதராக அனுப்பப்படக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட இறுதி தூதுத்துவம் தம்முடைய குலத்தில் தான் வர வேண்டும், தம்முடைய குலத்தில் தான் கட்டாயம் வரும் என்று அந்த யூதர்கள் நம்பினார்கள், நம்பிக்கை கொண்டே இருந்தார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறுதி நபித்துவத்தை அரபு குலத்திலே தந்ததற்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்ன செஞ்சிட்டான்? அவன் பொறாமையின் காரணத்தினால் மட்டும்தான் அவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை தத்துவார்த்த ரீதியிலாகவோ, சிந்தனை ரீதியாகவோ, ஆதாரங்கள் ரீதியாகவோ, அல்லது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களினுடைய நுணுக்கங்களை புரிய மாட்டேன் என்கிற ரீதியாகவோ அவர்கள் மறுக்கவில்லை. ஒரே ஒரு காரணம், பகியம் பைனஹும், அவர்களிடையிலே காணப்பட்ட குரோதம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களால் நபியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. ஆக சகோதரர்களே, இந்த பொறாமை என்கிற இந்த குணம் இருக்கிறதே, இது ஒரு சாதாரணமான குணம் அல்ல. இது எந்த நிலையிலும் ஒரு மூமினிடத்திலே இருக்கவே கூடாத ஒரு குணம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இய்யாக்கும் வல் ஹஸத, பொறாமையை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அது எந்த பொறாமையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்படிப்பட்ட பொறாமையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்படி பொறாமை என்று நாம் சொன்ன உடனே எப்படி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து நாம் பார்க்கக்கூடிய பொறாமை தான். இன்னும் சொல்ல போனா அப்படிப்பட்டவங்க எல்லாம் பார்த்து மக்களுக்கு பொறாமையே வர்றதில்லை. யாராவது அம்பானியை பார்த்து பொறாமைப்படுகிறார்களா? அதானியை பார்த்து பொறாமைப்படுகிறார்களா? எத்தனையோ அரசியல்வாதிகள் ஆயிரக்கணக்கான கோடிகளை வைத்திருக்கிறார்களே, அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்களா? எவ்வளவோ பெரும் பெரும் தொழிலதிபர்கள் எத்தனையோ மில்லியன்களை வைத்திருக்கிறார்கள், ட்ரில்லியன்களை வைத்திருக்கிறார்கள், அவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்களா? பொறாமைப்பட மாட்டான். ஆனா சொந்த ஊருக்காரன், தெருக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், கூட படிச்சவன், சொந்தக்காரன், மாமா பையன், சாச்சா பையன், பெரியப்பா மக்கள், இப்படி யாரோடு இவன் பழகுகிறானோ, யாரை இவன் அன்றாடம் பார்க்கிறானோ, யார் உண்மையிலேயே இவனுக்கு தேவையோ, யார் உண்மையிலேயே இவனுக்கு சொந்தமோ பந்தமோ, அப்படிப்பட்டவர்களுடைய வளர்ச்சி தான் நிறைய பேருக்கு எரிச்சலை தந்து கொண்டே இருக்கிறது. அவர்களிடத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சின்ன தவறு நிகழ்ந்தால் கூட அந்த தவறை மட்டுமே காரணமாக வைத்து அவனை அப்படியே சாய்த்து விட வேண்டும், அவனை ஓய்த்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பொறாமை என்பது எரிச்சல் தரக்கூடிய குணமாக மாறி ஒட்டுமொத்தமாக சிந்தனைகளை சாகடித்து விடுகிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இய்யாக்கும் வல் ஹஸத, பொறாமையை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னல் ஹஸத, இந்த பொறாமை என்பது என்ன செய்யும் தெரியுமா? யுதுஹிபுல் ஹஸனாத் கமா துதுஹிபுன் நார். நாரல் ஹதப, நெருப்பு எப்படி விறகை எரித்து விடுமோ,
நெருப்பு எப்படி விறகை எரித்து சாம்பலாக பொசுக்கி விடுமோ அது போன்று பொறாமை என்பது உங்களுடைய நல்லறங்களை, உங்களுடைய நற்குணங்களை சாகடித்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமையற்ற ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள், குரோதமில்லா சமூகத்தை கட்டமைத்தார்கள். ஏழை பணக்காரர் என்கிற பாகுபாடு வெளிப்படுத்த கூடாத அளவிற்கு அல்லது வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவோ பணக்காரர்கள் நேசித்தாலும், செல்வம் உள்ளவர்கள் எவ்வளவோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளோட தங்களுடைய நாட்களை அதிகம் செலவிட்டார்கள். அபுகூனி பிதுஆஃபா, பலவீனர்களை கொண்டு என்னை சந்திக்க வாருங்கள். எப்படி? என்னை நீங்கள் சந்திக்க வர வேண்டும் என்றால், என்னை நீங்கள் நாடி வர வேண்டும் என்றால் பலவீனர்களை கொண்டு என்னிடத்திலே வாருங்கள், பாவப்பட்டவர்களை வறியவர்களை கொண்டு என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஏழைகளோடு வாழ்ந்தார்கள், ஏழைகளை சுவாசித்தார்கள், ஏழைகளை நேசித்தார்கள். இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் ஒருவர் மீது ஒருவர் இப்படிப்பட்ட பொறாமை குணத்தை கொள்ளக்கூடாது என்பதை எந்த அளவிற்கு நமக்கு கொள்கையாக போதிக்கிறது என்றால், மறுமையில் நாம் போனதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நாம் எல்லாம் சொர்க்கவாதிகளாக மறுமையிலே நாம் போகிற போது அல்லாஹ் மன ரீதியாக நம்மிடத்திலே செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து என்கிற குரோதத்தை நான் நீக்கி விடுகிறேன். இதுதான் முதலாவது. சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். எத்தனை அந்தஸ்துகளை வச்சிருக்கிறான்? 100 அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு அந்தஸ்துக்குள்ளும் எத்தனையோ படித்தரங்களை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்று சொல்லுகிற எல்லாரும் ஒரே ஈமானோடு இருக்கிறோமா? சொல்லுங்க. ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்கிறோமா? ஒரே மாதிரி தர்மம் செய்கிறோமா? ஒரே மாதிரி அமல்கள் செய்கிறோமா? ஒரே மாதிரி அல்லாஹ்வின் மீது கொள்ள வேண்டிய நம்பிக்கை உறுதியாக கொண்டிருக்கிறோமா? ஒரே அளவிற்கு அல்லாஹ்வை நாம் நாடி இருக்கிறோமா? எல்லாரும் ஒரே அளவில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோமா? எல்லாரும் ஒரே அளவில் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை வாரி வாரி வழங்குகிறோமா? எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே அளவில் நல்லொழுக்கத்தோடும் கற்பொழுக்கத்தோடும் வாழ்ந்து விடுகிறோமா? இல்லையே. முஸ்லிம் தான். ஆனாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட முஸ்லிமையும் ஒருவனை இன்னொருவனோடு ஒப்பிடுகிற போது, இவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது, உலகத்தில் எப்படி அவர்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்திலும் அவர்களிடத்தில் இருக்கிற ஈமானிலும் அவர்கள் செய்யக்கூடிய நல்லவல்களிலும் வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் வருகிறதோ, அதே போல மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வித்தியாசங்களை வைத்திருக்கிறான், வேறுபாடுகளை வைத்திருக்கிறான். சொர்க்கத்திலே 100 தரஜாக்கள் இருக்கிறது, 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. அந்த அந்தஸ்துகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் பல படித்தரங்கள் இருக்கிறது. இந்த படித்தரங்களில் எல்லாம், இந்த தரஜாக்களில் எல்லாம் மிக மிக உயர்ந்தது ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம். ஆகவே நீங்க அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்கும் போது ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை கேளுங்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 1வது படித்தரத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை 100வது படித்தரத்திலே இருக்கக்கூடியவர் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உலகத்தில் சாதாரணமா நம்ம ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதோ, அல்லது இப்ப நம்ம எல்லாம் மஷால்ல வெளிநாட்டில் இருக்கிறதுனால ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போதோ, நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன். எத்தனை முறை நாம் விமானத்திலே போய் வந்தாலும் அந்த எக்கனாமி கிளாஸிலே உட்கார்ந்து கொண்டிருப்பவனுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கம் வந்து கொண்டே இருக்கும். யாரை பார்க்கும்போது? பிசினஸ் கிளாஸிலே போகிறவனை பார்க்கும்போது. வாழ்க்கையில ஒரு நாளாவது போயிட மாட்டோமா? இதுல ஒரு முறையாவது வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏக்கமும் இருக்கு. சாதாரண ஒரு விமான பயணம் 4 மணி நேரத்திலே முடிந்து விட போகிறது, அல்லது 5 மணி நேரத்திலே முடிந்து விட போகிறது. ஆனாலும் அந்த பயணத்தில் எல்லாரும் வானத்துல தான் பறக்கிறோம். பிசினஸ் கிளாஸ்ல போறவன் 7வது வானத்திலே பறக்கிறான். எல்லாரும் ஒரே வானத்தில் தான் பறக்கிறோம், எல்லோரும் ஒரே மேகமூட்டத்தில் தான் பறக்கிறோம். இருந்தாலும் அந்த கொஞ்ச சில மணி நேரம் பிரயாணத்திலே கூட ஒரு பிசினஸ் கிளாஸிலே பயணிப்பவனுக்கு கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட், ஒரு பிசினஸ் கிளாஸிலே பயணிக்கக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் அல்லது அந்த வசதிகள், அதை பார்க்கிற போதெல்லாம் இப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எக்கனாமிக் பேசஞ்சருக்கு ஒரு ஓரத்தில் வந்து போய் தான் இருக்கும். ட்ரெயின், ஊர்ல எல்லாம் இப்போ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருப்பீங்க, அப்படிதானா? மாஷா அல்லாஹ். இந்தியாவில் நாம் எதை குறை சொன்னாலும், குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில், அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் நாம் பாராட்டியே ஆக வேண்டிய ஒன்று என்னது? இந்த ரயில் சேவை. பல இடங்களில் ரயில் சேவை ரொம்ப சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். அதிலே அன்ரிசர்வ்லே போகிறவன் இருப்பான், சாதாரண ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டிலே போகிறவன் இருப்பான், 3rd ஏசிலே போகக்கூடியவன் இருப்பான், 2 டயரிலே போகிறவன் இருப்பான், 1st ஏசிலே போவான், கூஃபேவிலே போவான். இப்படி ஒரு சாதாரண ரயில் பயணம் தான். எல்லாரும் ஒரே வழித்தடத்தில் தான் பிரயாணிக்கிறோம். ஆனாலும் அந்த பிரயாணத்திலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொகுசு, பிரயாணத்திலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சூழல், பிரயாணத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி, அதை இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசப்படுதா இல்லையா?
அப்ப மறுமையில் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய அந்தஸ்துகளை, மறுமையினுடைய படித்தரங்களை எவ்வளவு தூரம் நமக்கு மிக மிக ருசிக்க சொல்லி இருக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய கடைசி அந்தஸ்தையே அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே சொல்லும்போது அதையே நம்முடைய கற்பனைக்கு எட்டாதது. இதுதானா? சொர்க்கத்திலே ஒருவருக்கு மிக 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 கடைசி இடம். எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், தமன்னா யா அப்தி, என் அடியானே ஆசைப்படு, என்னெல்லாம் உனக்கு வேணும், இந்த சொர்க்கத்தில் என்னெல்லாம் உனக்கு கிடைக்கணும் ஆசைப்படு என்கிறான். அவனும் ஆசைப்படுகிறான். திரும்ப அடியானே நீ ஆசைப்படு, இப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப சொல்லி 3 முறை சொல்லி அவனுடைய கற்பனை எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? எல்லை தாண்டி அவனுடைய கற்பனை போகிறது. எங்கெங்கெல்லாம் அவனுடைய கற்பனை போக முடியுமோ, எது எதெல்லாம் அவனால் ஆசைப்பட முடியுமோ, அவனுக்கு ரொம்ப பெருசா ஆசைப்பட தெரியாது, அப்படி அதனால அவனால ரொம்ப முடியாது அப்படிலாம் அவன் நினைக்க முடியாது. ஏன்? அந்த ஹதீஸை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? சொர்க்கத்தினுடைய சுகங்களை கண்ணால் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை கண்ணால் அவன் கண்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் அவன் ஆக்சுவலி அவன் செய்த பிழையின் காரணமாக நரகத்திற்கு போயிருக்க வேண்டியவன். அவனுடைய முகம் எங்க இருந்துச்சு? நரகத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் அவனது தனிப்பட்ட கிருபையை கொண்டு, கருணையை கொண்டு நரகத்திலிருந்து அவனுடைய முகத்தை சொர்க்கத்தை நோக்கி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் சொர்க்கத்திலே போய் அல்லாஹ் அவனை விடுகிறான். அப்படிப்பட்ட ஒருவனிடத்திலே அடியானே நீ ஆசைப்படு, அடியானே நீ ஆசைப்படு, அடியானே நீ ஆசைப்படு என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்டு அவனும் அவனுடைய கற்பனை எல்லாம் எல்லை தாண்டி விரிய விட்டு கடைசியில் அவனுடைய கற்பனையே தோல்வி அடைந்து, யா அல்லாஹ் இதற்கு மேல் என்னால் ஆசையே பட முடியாது என்று அவன் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதுபோல் 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, 3 மடங்கல்ல, 10 மடங்கு உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொர்க்கத்தினுடைய இன்பங்களை தருகிறான். இதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரிய சிரிக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஏன் அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்கிறார்கள். இதுதான் சொர்க்கத்தில் ஆக கடைசியான அந்தஸ்து. சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளிலேயே ஆக கடைசியான அந்தஸ்தே இதுதான். அப்படின்னா அந்த 99வது அந்தஸ்து எப்படி இருக்கும்? அதில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய படித்தரங்கள் எப்படி இருக்கும்? இப்படியே நீங்க மேல 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 போனீங்கன்னா அந்த முதலாவது சொர்க்கத்தின் அந்தஸ்தும் அதே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய படித்தரங்களும் சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கும். அதனாலதான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்தவுடன் அல்லாஹ் செய்யக்கூடிய முதலாவது வேலை அவர்களுடைய உள்ளத்திலிருந்து என்கிற குரோதத்தை நாம் நீக்கி விடுகிறோம். அப்போ பொறாமையற்ற ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகமாக இன்றைக்கு இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சமூகத்தை பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். உங்கள் சகோதரரிடத்திலே உங்களை ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று இருந்தால் உடனே நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விடுங்கள். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் நாடியது உன்னிடத்திலே இருக்கிறது, அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். தபாரக்கல்லாஹ், அல்லாஹ்வே மேலோங்கியவன், அல்லாஹ்வே பரக்கத்தை வைத்திருப்பவன், அல்லாஹ்வே பரக்கத்தை தருபவன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவன் மீது இருப்பதை என்ன செய்யாதீங்க, நீங்க ஆசைப்படாதீர்கள். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ சொல்றான். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்முடைய சமூகம் போய் கொண்டிருக்கிறதா? ஒவ்வொருவரும் தன்னை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கை எதனால் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸிலே இருக்கிறது? எல்லாருக்கும் இன்றைக்கு அழுத்தங்கள் இருக்கிறது. அந்த அழுத்தங்களுக்கு உண்டான காரண காரியத்தை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதில் பெரும்பாலும் என்று சொல்வதை விட முக்காவாசிக்கு மேல் அந்த அழுத்தத்திற்கு காரணமே அடுத்தவனை பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய வருத்தம் தான். அழுத்தத்துக்கு காரணமே அடுத்தவனை பார்க்கும்போது வரக்கூடிய வருத்தம் தான். அந்த வருத்தத்தை மட்டும் நீங்கள் தூர எறிந்து விட்டு உங்களுடைய நப்சை, உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய அந்த இதயத்தை நீங்கள் சுத்திகரித்து வைத்துக் கொண்டால் சகோதரர்களே, அதுவே உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை, ஏராளமான சிறப்புகளை உங்களுக்கு தந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். ஏன்? அப்போதுதான் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் சாதாரணமாக நினைக்காமல் இருப்பீர்கள். நம்ம அப்படி பார்க்கிறதே கிடையாது. என்னிடத்தில் அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்? எத்தனையோ பேருக்கு பார்வை இல்லையே, அல்லாஹ் எனக்கு பார்வை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு கை கால் சுகம் இல்லையே, அல்லாஹ் எனக்கு கை கால் சுகத்தை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ பேர் திருமணமாகாமல் ஏங்கி கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ் எனக்கு திருமண வாழ்க்கையை தந்திருக்கிறான். எத்தனையோ பேர் வாரிசு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ் எனக்கு வாரிசை தந்திருக்கிறான். எத்தனையோ பேர் நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களே, அல்லாஹ் எனக்கு வாகனத்தை தந்திருக்கிறான். இப்படி நீங்கள் யோசித்து பார்த்தால், இப்படி ஒவ்வொருவரும் தான் இருக்கக்கூடிய நிலையை கொண்டு அவன் போதுமாக்கி கொள்ளக்கூடிய அந்த கனாஅத் என்கிற அந்த திருப்தி அடையக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால்
நிச்சயம் அவனுடைய வாழ்க்கை மிக 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 சிறப்பாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமையை பற்றி நமக்கு அற்புதமாக சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க. எப்படி? லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னைன், இரண்டு விஷயங்கள் தவிர வேறு எதிலும் பொறாமை என்பது கூடவே கூடாது அப்படின்னாங்க. தடதானே இது? ரெண்டே ரெண்டு விஷயத்துல தான் நீங்க பொறாமப்படலாம். அந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி வேறு எதிலும் நீங்கள் பொறாமையே படக்கூடாது. என்னது? ரஜுலுன் அதாஹுல்லாஹு மாலன், எப்படி? ரஜுலுன் அதாஹுல்லாஹு மாலன் யுன்ஃபிகுஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார், ரஜுலுன் அதாஹுல்லாஹுல் குர்ஆன வ யத்லூஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார். இந்த ரெண்டு விஷயத்துல தான் நீங்க பொறாமப்படலாம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை தந்திருக்கிறான். கரெக்டான பாயிண்ட் தானே. நாங்களும் காசு இருக்கிறவனை பார்த்து தானே பொறாமப்படுறோம். அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டாங்களே காசு இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படலான்னு. அடுத்த பார்ட்ட கவனிங்க பிரதர். அந்த காசை வைத்தவன் என்ன செய்கிறான்? சொகுசாக வாழ்வதை குறித்தோ, சொகுசு பங்களாவை கட்டி வைத்திருப்பதை குறித்தோ, உற்சாகமாக உல்லாசமாக ஊர் ஊராக பவனி வருவதை குறித்தோ, பந்தாக்களோடு படாட்டோபங்களோடு அவன் பவனி வருவதை குறித்தோ, ஆள்வளங்களையும் அரசியல் வளங்களையும் வைத்துக் கொண்டு அவன் தாம்பீகத்தோடு வாழ்வதை குறித்தோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் யுன்ஃபிகுஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார், இரவு பகலாக அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டுக் கொண்டே இருக்கிறான். அதை பார்த்து பொறாமப்படுங்க பிரதர், அதை பார்த்து பொறாமப்படுங்க. அதை பார்த்து நம்ம பொறாமப்படுறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு, அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு, அப்படிப்பட்ட ஒரு தகுதிக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதே கிடையாது. நன்றாக யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒருவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து 4 நல்ல விஷயங்களை செய்கிறான். அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி அள்ளி கொடுக்கிறான், பசித்தோருக்கு உணவளிக்கிறான், அனாதைகளை ஆதரிக்கிறான், வறியவர்களுக்கு உதவி செய்கிறான், வழிபோக்கர்களுக்கு உதவி செய்கிறான், அல்லாஹ்வுடைய இல்லங்கள் எல்லாம் எழுப்பப்படுவதற்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறான், மார்க்க பணிக்காக வாரி வாரி வழங்குகிறான். அப்படிப்பட்ட ஒருவனை பார்த்து அவன் செய்கிற அந்த விஷயங்களுக்காக நீங்கள் பொறாமைப்பட்டால் அது உங்களுக்கு நன்மையை தருகிறது. அதுபோல நானும் வாழ வேண்டும் என்கிற ஒரு உற்சாகத்தை தருகிறது. அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? இந்த மாதிரி தர்மம் செய்யணுங்கிற 4 நல்ல வழிகளை காட்டுவான். ஆனா எது நமக்கு 10 பைசாவிற்கு பிரயோஜனமே இருக்காதோ அதை பார்த்து நான் பொறாமைப்படுவேன். உதாரணமாக ஒருவன் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய காசை வைத்து ஒரு லக்ஸோரியஸாக மிக பிரம்மாண்டமான ஒரு சொகுசு வாகனத்தை வாங்குகிறான். அதை பார்த்து நம்ம பொறாமப்படுறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா நமக்கு? அவன் சொல்லிடுவானா உங்களுக்கு இந்த கார் இப்படிதான் வாங்க? நம்மளை பார்க்கும் போதே அவன் நம்மளை பார்க்காமல் போவான். ஏன்? அவனுடைய மனநலம், அவனுடைய குணநலன் நன்றாக இருக்காது. ஆனா அதை பார்த்து என்ன செய்யறோமோ? பொறாமைப்படுகிறோம், ஏங்குகிறோம். அதை பார்த்து நம்முடைய உள்ளத்திலே பிறர் மீது ஒரு வெறுப்பை காட்டக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்மளை தயாராக்கிக் கொள்கிறோம். அப்படி எல்லா சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அவனுடைய அருட்கொடைகளை கொடுக்கிறான். ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிற விதத்தில் அருட்கொடைகளை கொடுத்திருப்பான். இன்னொருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கப்படாத சில நிலைகளில் அருட்கொடைகளை கொடுத்திருப்பான். நாம் நினைக்க முடியுமா செல்வம் இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள் என்று? பணம் இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள் என்று? பங்களாக்களில் வாழ்கிற எல்லோரும் சொகுசாக உல்லாசமாக தூங்குகிறார்கள் என்று? பணம் முக்கியம்தான். அதை நீங்கள் சம்பாதிங்கள், சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், ஹலாலான வருமானத்தை தேடுங்கள், ஓடி ஓடி உழையுங்கள், உற்சாகத்தோடு உங்களுடைய பொருளாதாரத்தை திரட்டுங்கள். அல்லாஹ் அனுமதித்திருக்கிற வழியில் உங்களுடைய சிந்தனையை உபயோகித்து, உங்களுடைய புத்தியை உபயோகித்து, உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி தாராளமாக நீங்கள் சம்பாதியுங்கள். அதை எல்லாம் தடுக்கவில்லை. ஆனால் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற ஒருவனை பார்த்து என்ன செய்யக்கூடாது? நீங்க பொறாமைப்படக்கூடாது. அந்த தன்மையை நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன செஞ்சிடணுமோ தூர எடுத்து விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறாமை என்பது எவ்வளவு தீமையான ஒரு குணம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சூறாவையே இறக்கி வைத்திருக்கிறான் என்றால் பாருங்கள். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். சரி, நாம் ஒருவனை பார்த்து பொறாமைப்படுகிறோமா இல்லையா என்பதை எப்படி தீர்மானிப்பது? இப்படிதானே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடல் ரீதியான ஒரு நோய், நம்மிடத்தில் இருக்கிற உடல் ரீதியான ஒரு வியாதி, ஒரு பலவீனம் என்றால் அதற்குண்டான மருத்துவரிடத்திலே போகலாம், பரிசோதிக்கலாம், ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். அப்படிதானே? ஏதோ ஒன்று பார்த்து நம்ம இடத்துல இந்த பிரச்சனை தான் இருக்குது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆனா நான் ஒருவனை பார்த்து பொறாமைப்படுகிறேனா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி சொல்லுங்க? இதுக்கு என்ன வழி? நான் கிட்ட கேட்கிறேன், யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. நான் இப்போ ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுறேனா இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு புரிஞ்சுக்கிறேன்? மனசு எப்படி வெளியே தெரியும்? மனசு என்ன நம்ம வச்சிருக்கிற மீசதாடியா பார்த்த உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆஹா இவர் மனசு இவ்வளோ பெருசு, இவர் மனசு இவ்வளோ பெருசு அப்படின்னு எப்படி வெளிப்படுத்துறது? ஒரே ஒரு விஷயம்தான், அவர் மீது உங்களுக்கு வெறுப்பு வருதான்னு மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது.
ஒருவன் மீது நான் பொறாமைப்படுகிறேனா இல்லையா என்பதை எப்படி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒன்று அவரை என்னை வெறுக்க வைத்து விடும். அதுதான் காரணம். ஒருத்தன் மீது பொறாமை இல்லைன்னு வைங்களேன், அவன் தப்பே பண்ணாலும் அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அவன் மேலே என்ன செஞ்சிடாது, வெறுப்பு வந்துடாது. நம்ம வெறுக்கிறதுக்கு நமக்கு என்னங்க வேலை இருக்கு? ஒரு மீது வெறுப்போ ஒரு மீது எரிச்சலை காட்டவோ நமக்கு என்ன தேவை இருக்கிறது? அப்ப காரணம் இல்லாமல் ஒருவனை உங்களுக்கு பிடிக்கவில்லை, காரணம் இல்லாமல் ஒருவனுடைய பெயரை கேட்டாலே உங்களுக்கு எரிச்சல் வருகிறது, அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஒன்று அவனிடத்தில் இருக்கிறது, அது என்னை டிஸ்டர்ப் செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன ஆதாரம்? யூதர்கள் தான் ஆதாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வெறுப்பை காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அப்படிதானங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அந்த யூத கிருமிகளுக்கு வெறுப்பும் எரிச்சலும் இருந்தது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நின்று கொண்டிருக்கும் போது அந்த பகுதியாக போகிற இந்த பாவிகள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்லப்பட வேண்டிய அற்புதமான முகமனை திரித்து அதனுடைய அர்த்தத்தை கிழித்து அதனுடைய வார்த்தையை சிதைத்து அஸ்ஸாமு அலைக், உங்கள் மீது மரணம் சாபம் உண்டாகட்டும், உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் இல்லாமல் அவர்களை தண்டித்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்க வேண்டிய நேசத்தை துண்டித்தார்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய மார்க்கத்தை சொன்னார்கள், அநியாயம் செய்யாதீர்கள் என்றார்கள், மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்றி பிழைக்காதீர்கள் என்றார்கள். இதுதானே சொன்னாங்க. அப்போ காரணமே இல்லாமல் ஒருவர் மீது இவர்களுக்கு ஒரு பொறாமை வந்து விட்டால் அந்த பொறாமை மீது என்ன மாறிடும்? எரிச்சலாக மாறிவிடும், கோபமாக மாறிவிடும், ஆத்திரமாக மாறிவிடும். இந்த பொறாமை என்பது நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சம்பந்தம் இல்லாத யார் மேலாவது நமக்கு வரும் என்று. நோ, உங்களுடைய உள்ளம் தர்பியத் பெறவில்லை என்றால் உங்கள் சொந்த சகோதரனின் மீது கூட வரும், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் மீது கூட வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றது அவங்க பிள்ளைங்க தானே. ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டானே, ஒருவர் மீது மாறி மாறி பொறாமை கொள்ளல. நல்ல பிள்ளை, அது நல்லதான் இருந்துச்சு. பொறாமை கொண்டவன் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நேரடி வாரிசு தானே. அப்ப நீங்கள் நினைக்க கூடாது பொறாமை என்பது எந்த அளவிற்கு ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய வேண்டிய ஒரு தீய குணம் என்றால், அதை நீங்கள் வளரவிட்டால் சகோதரர்களே, நாளடைவில் அது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரர்களின் மீதும் அது காட்டும், பெற்றெடுத்த பிள்ளைகளின் மீதும் காட்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறாமையை விட்டு எச்சரிக்கை செய்தார்கள், பொறாமையை விட்டு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை செய்தார்கள். இருந்தாலும் இந்த பொறாமை பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா முடியாதா? நிச்சயம் முடியும். பொறாமையினால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஏன்? பொறாமை கொள்பவன் அவன் கண் வைக்க ஆரம்பித்து விடுவான். அல் ஐனு ஹக்குன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், கண் பார்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கிறது. சில குறுமதியாளர்கள், சில ஹதீஸ் மறுக்கக்கூடியவர்கள், வியாக்கியானங்கள் பல சொல்லி இதை மறுப்பார்கள். அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள், அல் ஐனு ஹக்குன், கண் பார்வை என்பது என்ன செய்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமாக சில விஷயங்களை வைத்திருக்கிறான். அது எப்படி நீங்கள் நிரூபிப்பீர்கள்? பகுத்தறிவு ரீதியாக இதை நீங்கள் எப்படி நிரூபிப்பீர்கள்? இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. ஷைத்தான் இருப்பதை பகுத்தறிவு ரீதியாக நம்ம எப்படி நிரூபிக்க முடியும்? ஷைத்தான் ஒருத்தர் இருக்கிறானா இல்லையா? அவனை கொண்டு வந்து நேர்ல காட்டு, நான் 100 கோடி ரூபாய் தர்றேன், 1000 கோடி ரூபாய் தர்றேன் அப்படின்னு ஒருத்தன் சவால் விட்டா அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதே பதிலைத்தான் இது இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்தது என்பதை பகுத்தறிவு ரீதியாக எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க? சொல்லுங்க, நிரூபிக்க முடியுமா? அதெல்லாம் நம்பிக்கை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சஹீஹான ஹதீஸ்களாக வந்திருக்கிறது என்றால் அதை நம்ம நம்பிக்கை கொண்டு தான் போக வேண்டும். இதற்கு குர்ஆனிலே நாம் ஒரு ஆதாரத்தையும் பார்க்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளை என்ன செய்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அனுப்பி வச்சாங்களா? அனுப்பி வைக்கும்போது என்ன சொல்லி அனுப்புனாங்க? என் அருமை பிள்ளைகளே, என் அருமை புதல்வர்களே, லா தத்குலூ மின் பாபின் வாஹித், ஒரே வாசல் வழியாக நீங்கள் செல்லாதீர்கள். அப்ப எப்படி போகணும்? அப்வாபின் முத்தஃபர்ரிகா, பல வாசல் வழியாக பலரும் போங்க. ஏன்? இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த அந்த புதல்வர்கள் 10 பேரும் எப்படி இருந்திருக்கிறாங்க? ஆஜானுபாகுவான உடல் கொண்ட
பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை பார்த்தாலே ஒரு வசதி வாய்ப்பில் திளைக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்து பிள்ளைகள் என்று பார்ப்பவர்கள் நினைக்கும் அளவிற்கு அவர்களுடைய வசீகர தோற்றம் இருந்தது. அப்ப இப்படி மொத்தமாக இவர்கள் போகும்போது பிறர் அவர்கள் மீது கண் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, பல வாசல் வழியாக நீங்கள் நுழைந்து செல்லுங்கள், ஒரு வாசல் வழியாக ஒன்றாக கூட்டமாக நீங்கள் செல்லாதீர்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 14 அன்பார்ந்தவர்களே, இந்த பொறாமை கொள்ளுதல் என்பதுதான் கண்ணேறுவாகவும், அதாவது கண்கள் போட்டு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மாறும் என்பதனால் நம்முடைய சொந்த இஸ்லாமிய சகோதரன் பாதிக்கப்படுவதற்கு நம்மளே என்ன செஞ்சிடக்கூடாது, காரணமாக இருந்து விடக்கூடாது. அப்படிதானா? கல்லடிபட்டாலும் கண்ணடிபடக்கூடாது என்பார்கள். அப்ப நான் என்னுடைய சொந்த இஸ்லாமிய சகோதரன் மீது கண் பார்வை போடுவதால், நான் அவன் மீது ஏக்க பெருமூச்சோடு கண் போடுவதால் அது அவனுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அது நமக்கு எந்த விதத்திலே நல்லதை நமக்கு ஏற்படுத்திவிடும். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத், அந்த வரிசையிலே வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். புரியுதா? குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமை கொள்பவன் பொறாமை கொள்வதின் தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். பொறாமை கொள்பவனுடைய பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீமைனா என்ன? இதுக்கு கண் பார்வை தவிர வேறு விளக்கமே நீங்க சொல்ல முடியாது. இல்ல, பொறாமை கொள்றவன் நமக்கு பொறாமை கொள்வதன் மூலமாக பிற்காலத்தில் நம்மை தாக்குவதற்கு, நம்மை அடிப்பதற்கு, நம்மை காயப்படுத்துவதற்கு, நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி செஞ்சா அது குல்ம், அது அநியாயமாக மாறிவிடுகிறது. ஒருவன் என்னை ஏசினால் அது பேசுதலாக திட்டுதலாக மாறிவிடுகிறது. ஒருவன் என்னை காயப்படுத்தினால், என்னை அடித்தால் அது தாக்குதலாக மாறிவிடுகிறது. அப்ப நேரடியாக குர்ஆனுடைய வசனத்திலே பொறாமை கொள்பவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த சூரத்துல் ஃபலக்கின் சார்பாக கேட்க வைக்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதனுடைய அடிப்படை காரணமே பொறாமை குணம் என்பது பல பரிணாமங்களை அடுத்தடுத்து எடுக்க ஆரம்பித்து விடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே நம்ம என்ன செஞ்சிடணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த குணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். உனக்கு என்ன தேவையோ அது அல்லாஹ்விடத்திலே கேள், உனக்கு என்ன வேண்டுமோ அது அல்லாஹ்விடத்திலே கேள். உலகத்திலே எல்லாருக்கும் சில விஷயங்கள் அமையும், சில விஷயங்கள் அமைந்திருக்காது. ஆனால் எல்லாருக்கும் அமைந்திருக்கிற ஒன்று நமக்கான இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற ஒன்று. சிலருக்கு தாய் தந்தை இருக்கும், சிலருக்கு தாய் தந்தை இருக்காது, சிலருக்கு பொருளாதாரம் இருக்கும், சிலருக்கு பொருளாதாரம் இருக்காது, சிலருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும், சிலருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்காது, சிலருக்கு நல்ல கல்வி படிப்பு இருக்கும், சிலருக்கு படிப்பு இருக்காது, சிலர் நல்ல பட்டங்களை பெற்றிருப்பார்கள், சிலர் பட்டங்களை பெற்றிருக்க மாட்டார்கள். உலகத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ எல்லாருக்கும் யார் இருக்கா? ரப், ரப்புன் கஃபூர், ரப்புன் ரஹீம், அந்த இரக்கத்திற்குரிய இறைவன் இருக்கிறான், அந்த கருணை காட்டக்கூடிய இறைவன் இருக்கிறான், பாவங்களை மன்னிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான், நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவன் இருக்கிறான். அவன் எல்லோருக்குமானவன், அவனிடத்திலே கேளுங்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையிலே பாடம் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதையே முற்படுத்தினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மிக மிக சிறு பிள்ளையாக இருக்கும்போது தனிப்பட்ட முறையிலே உபதேசிக்கும் போது என்ன சொன்னார்? இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதையும் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேள். தெளிவாக புரிந்து கொள். உலகத்திலே இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடி உனக்கு ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அது அல்லாஹ் தரக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் அவர்களால் தர முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடி உனக்கு வர வேண்டிய ஒரு விஷயத்தை தடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அல்லாஹ் உனக்கு தர வேண்டும் என்று நாடி இருந்தால் கட்டாயம் அது உன்னை தேடி வந்து விடும். எவ்வளவு அற்புதமான தத்துவங்க இது, எவ்வளவு அற்புதமான ஒரு உபதேசம். அப்போ உலகத்தில் எனக்கு எது அமைந்திருக்கிறதோ இல்லையோ எனக்கான இறைவன் எனக்கு அமைந்திருக்கிறான், எனக்கான இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்வது மாத்திரம்தான் இந்த பொறாமை என்கிற இந்த தீய குணத்தை சகோதரர்களை தகர்த்தெறியும். அப்படிதானா? இந்த பொறாமை என்கிற தீய குணத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு உறுதியானதாக இருக்க வேண்டும். அப்படிதானா? நீங்கள் ஒருவர் மீது பொறாமை கொள்ளும் போது நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஒருவன் மீது நீங்கள் பொறாமை கொள்வதனால் அது அல்லாஹ்வையே மறுக்கக்கூடியதாக மாற்றிவிடுகிறது. அது எப்படி? அது எப்படி? உதாரணமா நான் ஒருத்தர் மேல பொறாமப்படுறேன். எதுக்காக பொறாமப்படுறேன்? என்னை விட
அவர் சமூக அந்தஸ்திலே உயர்ந்திருக்கிறார், அல்லது என்னை விட என்னிடத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு திறமையை விட அவரிடத்திலே அந்த திறமை கூட இருக்கிறது, அல்லது என்னுடைய சம வயதுடையவராகவும் சம திறமை உடையவராகவும் இருந்தாலும் எனக்கு கிடைக்காத நிறைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கிறது. இப்படி பார்க்கும்போது நான் பொறாமப்படுறேன் அப்படின்னா நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் அல்லது முஹம்மது, அஹ்மத் என்கிற அந்த நபரின் மீது எனக்கு வரக்கூடிய கோபம் கிடையாது, அந்த நபரின் மீது வரக்கூடிய ஆத்திரம் கிடையாது, அந்த நபரிடத்தில் இருக்கிற அந்த விஷயத்தின் மீது எனக்கு வரக்கூடிய எரிச்சல். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த விஷயத்தை அவருக்கு தந்தது யார்? யாரு? யாரு? அப்ப அல்லாஹ் தந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள். அப்ப அல்லாஹ் தந்த விஷயத்தை வெறுக்கிறேன் எனும் போது அது என்னவாக மாறிவிடுகிறது? அல்லாஹ்வையே அல்லது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹ்ஹாப், வஹ்ஹாப்னா என்னது? அள்ளி வழங்கக்கூடியவன். அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நீங்க மறுக்கல, அந்த சிஃபத்தின் மீது உங்களுக்கு என்ன வந்துருது? ஒரு வெறுப்பு வந்துருது. நல்லா கவனிங்க, பொறாமை என்பதை அறிஞர்கள் அகீதாவோடு லிங்க் செய்கிறார்கள். பொறாமை என்கிற இந்த குணம் எந்த அளவிற்கு தீய ஒன்று என்றால், நாம் உயிரினும் மேலாக மதிக்க வேண்டிய நம்முடைய கொள்கையையே அது சாகடிக்கக்கூடிய தன்மை கொண்டது. 14 அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம இந்த உலகத்தில் பட்டும் படாமல் வாழ்கிறோம் என்பதற்குண்டான ஒரே உதாரணம் அடுத்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிறத பார்த்து பொறாமப்படாம போற ஒண்ணுதான். நீங்கள் உலகத்தின் மீது மோகம் இல்லாமல் இருக்கிறீர்கள், உலகத்தின் மீது பெரும் மோகம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதற்குண்டான பெரிய உதாரணமே என்ன? யாருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து போய்விட வேண்டுமே தவிர அதிலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய கண் பார்வையை விரித்து வைக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், இப்படி லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத், நபியே இந்த இறை மறுப்பாளர்கள் உல்லாசமாக சுற்றி திரிவது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். யாரு? இறை மறுப்பாளர்களே உல்லாசத்தோடு வாழ்வதை நீங்க கண்டுக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் கொஞ்சம் சந்தோஷமா வாழ்றதுல நமக்கு என்னங்க பிரச்சனை? சொல்லுங்க, அப்படிதானே? இறைவனை மறுக்கக்கூடிய நரகவாதிகள் என்று முத்திரையிடப்பட்ட, இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளான அவர்களே இந்த பூமியில் உற்சாகமாக திரிவதை கண்டு நபியை நீங்கள் மயங்கி விட வேண்டாம், மத்தாவுன் கலீல், இது ஒரு சொற்ப சுகம் என்று அதையே அல்லாஹ் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போக சொல்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நம்முடைய சொந்த சகோதரன் கொஞ்சம் முன்னேறி வரும்போது என்னவோ இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையிலேயே இருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி வர்த பிமா கஸமல்லாஹு லக், உனக்கென்று அல்லாஹ் எதை விதித்தானோ அதை பொருந்திக்கொள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள் என்பதற்கும் பொருந்திக்கொள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆக்சுவலி ஏற்றுக்கொள் என்று தான் சொல்லணும், ஏன் அதுதான் நம்ம முடியும். ஆனா ஏற்றுக்கொள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. எப்படி சொல்றாங்க? வர்த, பொருந்திக்கொள். பொருந்திக்கொள்னா என்னங்க அர்த்தம்? பொருந்திக்கொள்ளுதல் என்ன தெரியுமா அர்த்தம்? சந்தோஷமாக, குறைகள் சொல்லாமல், மனதிற்குள் எந்த விதமான வழிகளை வைத்துக் கொள்ளாமல் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு பேர்தான் அர்ரிதா. விதியை நம்புதல் அப்படிங்கிறது ஈமானுடைய 6 விஷயங்கள்ல 6வது விஷயமா இருக்குது. ஆமாவா இல்லையா? விதியை நம்புறதுன்னா என்னது? விதின்னு ஒண்ணு இருக்கு. விதின்னு ஒண்ணு இருக்குன்னா என்ன? விதியை நம்புறதுன்னா என்ன பிரதர்? விதியை நம்புறதுன்னா என்னது? அல்லாஹ் எதை நமக்காக விதித்திருக்கிறானோ, எதை பிறருக்காக விதித்திருக்கிறானோ அதை என்ன செய்யணும்? நம்ம அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல். அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதா? அது உங்களுக்கு மனநிறைவான வாழ்க்கையை தராமல் இருக்கிறதா? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். குர்ஆனில் வருகிறதா இல்லையா? ரப்பி சித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. வருதா இல்லையா? அதே போன்று எதெல்லாம் உங்களுக்கு இந்த உலகத்திலே பயனளிக்க கூடியதாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் ஆர்வத்தோடு ஈடுபடுங்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, வஹ்ருஸ் அலா மா யன்ஃபஉக. எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. வஹ்ருஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு பயனளிக்கக்கூடிய விஷயத்தில் ஆர்வத்தோடு ஈடுபடு. அப்ப என் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் நான் ஒரு தேனீயை போல் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடாது என்றோ, என்னுடைய திறமைகளை நான் பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேறக்கூடாது என்றோ மார்க்கம் எங்கேயும் உங்களுக்கு தடை போடவில்லை. உங்களுக்கென்று நேரமும் காலமும் வரும்போது நிச்சயம் அது நடக்கும். பொறுமையாக காத்திருக்க வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் நபியாக தேர்ந்தெடுக்கப்படும் போது ஹிரா குகையிலே அல்லாஹ்வின் தூதராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன இருந்தது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே?
யார் இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு சப்போர்ட் பண்ண? என்ன வலிமை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்தது? என்ன பொருளாதாரம் இருந்தது? என்ன கட்டமைப்பு இருந்தது? ஆனா 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே குறிப்பாக மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்படும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இல்லாமல் இருந்தது. அப்படிதானே? மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்படும் போது சகோதரர்களே என்ன இல்லாமல் இருந்தது? ஹுனைன் யுத்தம் நடந்து முடிந்து அதனுடைய கனிமத் பொருட்கள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே சேரும்போது என்ன இல்லாமல் இருந்தது? ராணுவம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, ஆட்புலம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, மக்கா மதீனாவின் கோட்டை கொத்தளங்களுடைய சாவிகள் இருந்தது. ஆனா 23 வருஷத்துக்கு பின்னாடி போகும்போது ஹிரா குகையில தனி நபராகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கூட 2 பேரை கூட வைக்கல, கூட மனைவி கூட அப்ப இல்லையே. ஹிரா குகையில் தனிமையில் தான் அல்லாஹ்வின் தூதர் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தனி நபராகத்தான் நடந்து வருகிறார்கள். தனி ஆளாகத்தான் தன் மனைவி இடத்திலே நடந்ததை சொல்கிறார்கள். ஆனா 23 ஆண்டு கால வாழ்க்கைக்கு பிறகு எல்லாமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்து. அதே மாதிரி தான் எது நம்மிடத்திலே இல்லை என்று நாம் நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிறோமோ, எது நம்மிடத்திலே இல்லை இல்லை என்று நினைத்து நாம் வாடி கொண்டிருக்கிறோமோ, வதங்கி கொண்டிருக்கிறோமோ, எது நம்மிடத்திலே வந்தால் நன்றாக இருக்கும் என்று நம்முடைய உள்மனம் நம்மை அப்படியே உந்திக் கொண்டே இருக்குமோ, எது நம்மிடத்திலே இல்லாத காரணத்தினால் சில விஷயங்கள் நம்முடைய சிந்தனைகளில் ஒரு துன்புறுத்தலை தந்து கொண்டே இருக்குமோ, அல்லாஹ் அது உங்களுக்கு தர வேண்டும் என்று நாடிவிட்டால் தந்து விடுவார். பிரார்த்தனையை கைவிடாதீர்கள், தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருங்கள், தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், அதற்காக என்னிடத்திலே எந்த பின்னணியும் இல்லை, இது எனக்கு கிடைப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை இது எனக்கு வாய்க்குமா, இது எனக்கு கிடைக்குமா என்பதற்குண்டான சாதகமான எந்த சூழலும் இல்லை. பயப்படாதீர்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. வாத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக இப்ராஹிம் நபியை நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும்போது பாலைவன பெருவெளியில் தனி நபராகத்தான். யாரை போய் கூப்பிடுறதுங்க? ஒரு சந்தைகள் இருந்த சந்தை தெருக்கள் இருந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தா அங்க போய் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபிக்கு ஆணையிட்ட போது யாரை பார்த்து கூப்பிடுவது? ஏன், மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனா அல்லாஹ் சொன்னான், நீங்க சொல்லுங்க, மக்கள் வருவார்கள், மெலிந்த ஒட்டகைகளில் வருவார்கள், நடந்தே வருவார்கள், எல்லா சந்து பந்துக்களில் இருந்தெல்லாம் கிளம்பி வருவார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் ஹஜ் வரும்போது சிந்தித்து பாருங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று. அதனால் என் அன்பார்ந்தவர்களே, எது உங்களிடத்திலே இல்லை என்று நினைக்கிறீர்களோ அதில் உறுதியாக தவக்கல் வைத்து அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் நாடினால் எப்படியும் தந்து விடுவான். ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் குழந்தை வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஆதம் எந்த ஆணும் எந்த பெண்ணிடத்திலிருந்து வந்தார்? ஈசா நபி எந்த ஆண்மகன் ஈசாவின் தாயாரை தீண்டியவர் வந்தார்? அல்லாஹ் நாடிவிட்டால் எப்படியும் வர வைத்து விடுவான். சகோதரர்களே, எப்படியும் வர வைத்து விடுவான். ஒன்றுமே இல்லாமல் இருந்த இந்த நாடு நகரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அப்போ என் அன்பார்ந்தவர்கள், நன்றாக நீங்கள் சிந்தியுங்கள். ஒரு கிரவுண்டே இல்லையே, ஒரு முகாந்திரமே இல்லையே, இது எனக்கு எப்படி நடக்கும் அப்படி நீங்கள் நினைக்காதீர்கள். ஏன், கேட்கிற நாம் சிஃபாத்து நக்ஸ் என்கிற குறைகளுக்குரிய தன்மைகள் கொண்டவர்கள். ஆனால் கேட்கப்படுகின்ற இறைவன் சிஃபாத்துல் கமால் என்கிற முழுமையான பரிபூர்ணமான தன்மை கொண்டவன். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும்போது நமக்கு எந்த மனநிலை வரணும்? யா அல்லாஹ், இதை கேட்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதற்கு நன்றாக தெரியும். ஏன், நான் சிஃபாத்துல் நக்ஸ், நான் குறைகளுக்குரியவன், நாங்கள் குறைகளுக்குரியவர்கள், குறையான பண்புகள் கொண்டவர்கள். ஆனால் யா அல்லாஹ், கேட்கப்படுகின்ற நீயோ சிஃபாத்துல் கமால், பரிபூரண தன்மை கொண்டவன். யா அல்லாஹ், ஆதலால் கேட்கிற எனக்கு இதை கேட்பதற்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இதை கொடுப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது அப்படிங்கிற மனநிலையை வளர்த்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே சார்ந்து என்ன செய்யணுமோ கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர பிறரிடத்தில் இருப்பதை பார்த்து பார்த்து என்ன செய்யக்கூடாது? நம்ம அவர்களுக்கு தீங்கிழைக்க கூடாது, நாமும் அந்த தீங்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது. கண் வைப்பவன் அதாவது இவனால் கண் வைக்கப்படுபவனுக்கே அவ்வளவு பாதிப்பு எனும் போது கண் வைக்கிற இவனை அல்லாஹ் சும்மா விட்டு விடுவானா? சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறான்? இது போன்ற பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்காகவே சொல்லிக் கொடுத்திருக்கிறான். குறிப்பாக காலை மாலை திக்ர்கள், குல்லு ரப்பின் நாஸ், குல்லு ரப்பில் ஃபலக் போன்ற சூறாக்கள், ஆயத்துல் குர்சி, அதே போன்று ஒரு புதுமையான ஒரு இடத்திலே நீங்கள் போய் தங்கும் போது அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை,
குறிப்பாக வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறும் போது ஓதுகிற பிரார்த்தனை, குறிப்பாக இரவிலே உறங்கும் போது ஆமனர் ரசூல் என்று வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது, இந்த வசனங்கள் எல்லாத்துக்குமே அல்லது இந்த துஆக்கள் எல்லாத்துக்குமே சிறப்புகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இவைகள் அவனை பாதுகாக்க போதுமானது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்னங்க அர்த்தம்? இவைகள் இவனை பாதுகாக்க போதுமானது என்கிற வாசகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது எதெல்லாம் நமக்கு மறைமுகமாக தீங்கிழைக்கக்கூடிய அம்சங்களாக இருக்குமோ, அது சூனியம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், பிறர் நம் மீது வைக்கக்கூடிய கண் பார்வை போன்ற கெடுதிகளாக இருக்கலாம், அல்லது ஷைத்தானால் ஏற்படுத்தப்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம். இப்படி எல்லா பாதிப்புகளில் இருந்தும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நமக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆக என் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமனது ஒரு இஸ்லாமியனது குவாலிட்டி எது அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்களில் இருப்பதை பார்த்து அவன் வாயை பிளக்க மாட்டான், அடுத்தவர்களிடம் இருப்பதை பார்த்து அவன் கண்ணை திறக்க மாட்டான். எனக்கென்று அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ, எனக்கென்று அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி தொழக்கூடிய அளவிற்குண்டான ஒரு மனப்பக்குவத்தையும் மன வலிமையையும் வளர்த்து கொள்வதுதான் என்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு, விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையை பக்குவத்தோடு வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதெல்லாம் தீங்கிழைக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா தன்மைகளில் இருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.